வணக்கம் நேயர்களே. உலகத்தையே இப்போ ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈரான் வந்து ரிட்டாலியேட் பண்றாங்க. அதாவது கத்தார் மேல உள்ள உலகத்திலேயே ரொம்ப பெரிய ஒரு கேஸ் பிளான்ட் மேல ஒரு பெரிய அட்டாக் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ டாக் ஆஃப் த டவுனா இருக்கு. சரி, அவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. இதில எந்த புது அப்டேட்டும் இல்லையே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இதில விஷயம் என்ன அப்படின்னா, அ உலகத்திலேயே ரொம்ப பெரிய அந்த எல்என்ஜி அ எல்என்ஜிங்கிற அந்த நேச்சுரல் கேஸோட ரிசர்வ் வந்து கத்தார்ல தான் இருக்கு. இந்த கத்தாருக்கும், இந்தியர்களுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ராஜா. அதாவது ஈரான்ல இருந்து ஒரு ஏவுகணைகள், அப்புறம் வந்து ட்ரோன்கள்லாம் வச்சு கத்தார், அப்புறம் ஒரே டைம்ல 9 நாடுகள் மேல ஈரான் வந்து ரிட்டாலியேட் பண்றது. இந்த 9 நாடுகள் மேல அட்டாக் பண்ற இந்த விஷயம் என்ன அப்படின்னா, போன பிப்ரவரி லாஸ்ட்ல அமெரிக்காவும், இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல ஒரு அட்டாக் நடத்துனதுனால, அந்த நாட்டோட முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே ஆல்மோஸ்ட் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கிளைம் பண்றாங்க. ஆனா, இந்த போர் இன்னும் முடிஞ்ச பாடு கிடையாது. அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, 7600 நிலைகள், அதாவது பாயிண்ட்ஸ் வந்து நிலைகள்னு சொல்லுவாங்க. 7600 நிலைகள் மேல நாங்க இதுவரைக்கும் அட்டாக்ஸ் நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, இதுல ரொம்ப முக்கியமா, அதாவது அமெரிக்கா இந்த ஈரான் மேல அட்டாக் பண்றதுக்கு முக்கியமான காரணமா சொல்லப்படுறது வந்து, ஒரு கார்க் அப்படின்னு ஒரு தீவு இருக்கு. அந்த தீவுல தான் அத அத கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அமெரிக்காவே போரையே தொடங்குது அப்படின்னு சொல்லியும் ஒரு டாக் இருக்கு. அந்த கார்க் தீவு மேல கை வச்சதுக்கு அப்புறமா, ஈரான் திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு தேவையான வாழ்வாதாரமா இருக்கிற அந்த கார்க் தீவையே கை வச்சதுனாலயும், அதேபோல அவங்க உச்சபட்ச தலைவரா இருந்த கமேனிய வெடிகுண்டு, ஏவுகணைகள்லாம் வச்சு கொலை பண்ணதுனாலயும், இந்த விஷயம் ரொம்ப பெரிய கோபத்த ஏற்படுத்தியிருக்கு ஈரான்ல. இந்த முக்கியமான சம்பவத்தை அடுத்து 9 நாடுகள் மேல முதல்ல வந்து அட்டாக் பண்ண மாட்டோம். சவுதி, அப்புறம் இந்த மாதிரியான அ கல்ஃப் கண்ட்ரீஸ் மேல நாங்க வந்து பெருசா அட்டாக் பண்ண மாட்டோம். மன்னிச்சிருங்க. அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஈரான் முதல்ல விட்டு குடுத்து போன மாரி தெரிஞ்சது. ஆனா, இப்போ நடக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில 9 நாடுகள் மேல இந்த ஈரான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த 9 அட்டாக்ல முக்கியமா கவனிக்க வேண்டியது ராஸ் லாஃபின் அப்படின்னு ஒரு எல்என்ஜி பிளான்ட் இருக்கு. எல்என்ஜி அப்படிங்கிறது இயற்கை எரிவாயு. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் யூஸ் பண்ற எல்என்ஜி வந்து, அதாவது கத்தார்ல இருந்து தான் நமக்கு கிடைக்குது. இந்த ராஸ் லாஃபன் அப்படிங்கிற அந்த எல்என்ஜி கிடங்கு மேல தான் ஈரான் வந்து ஒரு 10க்கு மேல ஏவுகணைகள் அட்டாக் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. சரிப்பா, அங்க அட்டாக் பண்ணா நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்கலாம். இருக்கு. விஷயம் என்ன அப்படின்னா, மொத்தமா இப்போ ஒரு 100% இந்தியா வந்து எல்என்ஜிய நம்பி இருக்கு அப்படின்னா, நம்ம கத்தார்ல இருந்து மட்டும் 20% நம்ப எல்என்ஜி வாங்குறோம். இந்த 20% திடீர்னு ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. கத்தார்லேருந்து நமக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா, கத்தார்லேருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய எல்என்ஜி கிடைக்காம போயிடுச்சுன்னா, இத நம்பி இருக்கிற இண்டஸ்ட்ரிகள் என்ன ஆகும்? உதாரணத்துக்கு இந்த வெல்டிங், கட்டிங் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்என்ஜி பயன்படுத்துறாங்க. மொத்தமா இந்தியாவோட மொத்த தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 189 மில்லியன் மெட்ரிக் கியூபிக் மீட்டர் அப்படிங்கிற அளவு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் பர்ப்பஸுக்காக இவ்ளோ தேவைப்படுற நிலையில, இப்போ இந்த அட்டாக் நடந்ததுக்கு அப்புறமா, இந்த 20%க்கான எரிபொருள், அதாவது எல்என்ஜி எங்க போய் வாங்க போறாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த கேள்வியும் இல்ல. போன வாரத்திலேருந்தே இந்த நிலைமை ரொம்ப சிக்கலா போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா, இந்த எல்என்ஜிய கத்தார விட்டுட்டு மத்த நாடுகள், அதாவது இப்ப இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்க ஈரான், இஸ்ரேல் அண்டு இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ விட்டுட்டு, வெளியில வேற எங்கேயாவது இதுக்கப்புறம் தான் போய் தேடி எடுத்து அந்த எல்என்ஜி கேஸ எடுத்துட்டு வர்றதுக்கான முயற்சிகள் ஏற்பட்டிருக்கு. இதனால இந்தியாவோட இந்த இண்டஸ்ட்ரியல் யூசேஜ், ஆல்ரெடி நம்ப வீட்டு உபயோக சிலிண்டர் தட்டுப்பாடு சம்மந்தமான செய்திகள் நாம பார்க்குறோம். அதேபோல மத்த கமர்ஷியல் வணிக அளவிலான சிலிண்டர்ஸும் தட்டுப்பாடு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த நிலைமையில இப்ப எல்என்ஜிலயும் கை வச்சிருக்காங்க. எப்போ அந்த கப்பல் வரும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. எல்என்ஜியோ இல்ல எல்பிஜியோ ஒவ்வொரு முறையும் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ நம்பியே இந்தியா இருக்கிறதுனால, இது ரொம்ப பெரிய ஒரு சிக்கலா மாறியிருக்கு. இது முதல் செய்தி. இது வந்து எனர்ஜி சம்மந்தமான ஒரு செய்திய நம்ம பார்த்தோம். அடுத்ததும் வந்து ஒரு எனர்ஜி சம்மந்தமான செய்தி தான். இது என்னப்பா எனர்ஜி சம்மந்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ வந்து ஒரு எனர்ஜி தான் அடுத்த உலகப் போர தீர்மானிக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அது மிக இல்ல. இப்ப எப்படி ஒரு கச்சா எண்ணெய நம்பி தான் ஒரு நாட்டோட பொருளாதாரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி,
அடுத்த கட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் சோர்ஸ் இப்போ ஒரு மின்சார கார்கள்லாம் இப்போ அங்க ஒண்ணு, இங்க ஒண்ணுமா இருந்த மின்சார கார்கள், இப்போ இந்தியா மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லாவே இந்த எலக்ட்ரிக் கார்ஸோட வருகை அதிகமாயிருக்கு. இதனால சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்ல அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. அந்த பக்கம் அது நல்ல விஷயமா தோணுனாலும், அந்த பேட்டரி சோர்ஸஸ் இப்ப கார்கள்லாம் ஓடுற அந்த ஈவி பேட்டரி சோர்ஸஸ் அத எங்கிருந்து எடுக்க போறாங்க அப்படிங்கிற கேள்வி ரொம்ப பிரதானமா இருக்கு. சரி இது எதுக்கு இவ்ளோ நேரம் சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம். விஷயம் என்ன அப்படின்னா, புதுசா வந்து ஒரு குவாண்டம் பேட்டரி ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த குவாண்டம் பேட்டரி அப்படி என்ன பண்ணும்? என்னப்பா ஏதோ சயன்ஸ் கிளாஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். விஷயம் என்னன்னா, இப்போ யூஸ் பண்ற கார்ல யூஸ் பண்ற பேட்டரிய ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு குவாண்டம் பேட்டரி அதுக்கான கண்டுபிடிப்புகள் தொடங்கியிருக்கு. இந்த குவாண்டம் பேட்டரி அப்படி என்ன பண்ணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தொடாமலே வீழ்த்துற உத்தின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இந்த 7ஆம் அறிவு படத்துலலாம் அப்படியே பார்ப்பாரு, அப்படியே எல்லாருமே மயங்கி விழுந்துருவாங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு சார்ஜுக்கு போடணும் அப்படின்னா, இப்ப இருக்கிற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து பிசிக்கலா போயிட்டு ஒரு பிளக் பாயிண்ட்ல சார்ஜ் போடுற மாதிரி இருக்கிறது தான் இப்ப இருக்கிற வெஹிக்கிளோட மாடலா இருக்கு. ஆனா, குவாண்டம் பேட்டரி அப்படிங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு ஃபிலிம் மாரி, ஃபோட்டோ ஃபிலிம் மாரி இருக்கும். அந்த ஃபோட்டோ ஃபிலிம் மாரி இருக்கிற பேட்டரி ரிமோட்ல இருந்து நீங்க பிசிக்கலா பக்கத்துல போய் அத சார்ஜ் பண்ணணும்னு எந்த அவசியமுமே கிடையாது. அந்த குவாண்டம் பேட்டரிய ஒரு லேசர் மட்டும் உங்க காரோ, இல்ல உங்களோட அந்த பேட்டரி சேமிச்சு வைக்கிற அந்த டிவைஸ் பக்கத்துல ஒரு லேசர் மட்டும் சிக்னலா கிடைச்சதுன்னா கூட பேட்டரி சார்ஜ் ஆயிடும். இது என்னப்பா புதுசா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல பிசிக்கலா சார்ஜ் போடுறதுக்கு பதிலா குவாண்டம் பேட்டரிய ஆஸ்திரேலியன் சயின்டிஸ்ட் இத வந்து சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் பண்ணியே காட்டியிருக்காங்க. இப்ப இருக்கிற டெஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னா, சும்மா ஆரம்ப காலகட்டத்தில தான் இருக்கு. இப்படி ஒரு கான்செப்ட்டே புதுசா இருக்கு அப்படிங்கிறதுல, இந்த ஒரு சின்ன டெவலப்மெண்ட் உலகம் ஃபுல்லா உத்து கவனிக்க வச்சிருக்கு. இந்த டெவலப்மெண்ட் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப யூஸ் பண்ற லித்தியமுக்கு யாரையும் ஒரு நாட்ட நம்பி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது முதல் பாயிண்ட். அதேபோல இது ஈஸியா எல்லாருக்கும் அக்சஸிபிளா கிடைக்கும் அப்படின்னா, அதுக்கு ஒரு கம்யூனிகேஷன் தேவைப்படும். அந்த கம்யூனிகேஷன்ல ஒரு பெரிய பொருளாதாரம் வரும். லேசர் பீமை எப்படி மாத்தணும்? அதுக்கு யார் எவ்வளோ காசு வாங்கணும்? அப்படிங்கிற ஒரு பொருளாதாரம் வரும். இது 2வது செய்தி. இன்னும் ஒரு ஸ்டெப் அட்வான்ஸா என்ன போறாங்க அப்படின்னா, இப்ப இருக்கிற ட்ரோன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ட்ரோன்ஸ்லாம் வந்து மேல ஒரு அந்தரத்துல ஒரு 10 நிமிஷம் பறக்கும், 20 நிமிஷம் பறக்கும் அப்படிங்கிற இந்த டெக்னாலஜியும் இப்பவும் அந்த ட்ரோன்ஸ்லாம் பேட்டரியில தான் இயங்கிட்டு இருக்கு. இந்த குவாண்டமோட பேட்டரி உள்ள வந்துருச்சு அப்படின்னா, ட்ரோன் பாட்டுக்கு பறந்துகிட்டே இருக்கும். ஒரு சிக்னல் அனுப்புனா, அந்த ட்ரோன் சார்ஜ் ஆயிடும். விச் இஸ் நீங்க எவ்வளோ நேரம் வேணாலும் பறக்கலாம். அப்படிங்கிறது தான் இந்த அந்த அந்த ஒரு இண்டஸ்ட்ரியே தலைகீழா புரட்டி போட போற ஒரு கண்டுபிடிப்போட ஒரு சின்ன டெவலப்மெண்ட் கிடைச்சிருக்கு. இது ஆஸ்திரேலியால நடந்த சம்பவம். ஆஸ்திரேலியால இத ப்ரூவ் பண்ணி சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஒரு லேசர வச்சு அந்த பேட்டரிய சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ நேரம் அந்த சார்ஜ் நிக்குது, அதுக்கப்புறம் அது சார்ஜ் எப்படி குறையுது அப்படிங்கிறத பிசிக்கலா ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க. உலகமே மிரண்டு பார்க்க போற இந்த குவாண்டம் பேட்டரி அடுத்த ஜெனரேஷன் எனர்ஜி சோர்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் இருக்கு. இது 2 செய்திகளும் இருக்கும்போது, நம்ம ஊர்ல ஒரு செய்தி இருக்கு. இந்தியால என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட லொக்காலிட்டில மட்டும் 2டே வருஷத்துல குழந்தைகளுக்கு இந்த மூச்சு விடுறதுல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங் நம்பர் படிச்சேன். ரொம்ப ஒரு மாதிரி உலுக்குற மாதிரி இருந்தது. 2024ல குறிப்பிட்ட ஒரு லொக்காலிட்டில மும்பைல ஒரு குழந்தைகளுக்கு மூச்சு வாங்குற பிரச்சனைகள அப்பர் அண்ட் லோவர்ன்னு 2ஆ பிரிப்பாங்க. அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அண்ட் லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு 2ஆ பிரிக்கிறாங்க. இந்த யுஆர்டிஐ அப்படிங்கிறது என்னன்னா, நல்ல வெயில் காலமா இருக்கும். ஆனா குழந்தைகளுக்கு சளி பிடிக்கும். சைனஸ் இருக்கும். இதுக்கெல்லாம் என்னதான் காரணம் அப்படின்னு ரிசர்ச் பண்ணும்போது, 2024ல ஒரு பர்ட்டிகுலர் ஏரியால குழந்தைகள் வெறும் 2 பேருக்கு மட்டும் தான் இந்த பாதிப்பு இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அப்படியே கட் பண்ணா 2 வருஷம் கழிச்சு, இந்த பாதிப்பு அப்படியே 50 மடங்கு அதிகமாயிருக்கு. அப்படிங்கிறது தான் இந்த ஷாக்கிங்கான புள்ளிவிவரம். அந்த 50 மடங்கு அதிகமாயிருக்கு அப்படின்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது. மும்பை மாதிரியான ஒரு பெரிய நகரங்கள், இந்தியால உள்ள எல்லா பெரிய நகரங்கள்லயும் இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இதுக்கு முக்கிய காரணமா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டியோட பொல்யூஷன் தான் காரணம்னு சொல்றாங்க. இதுவும் எனர்ஜி ரிலேட்டடான செய்தி தான். நம்ம டெய்லி யூஸ் பண்ற ஃபியூல் எரிபொருள்ல அதிலிருந்து வர பிரச்சனைகள் தான் இந்த குழந்தைகளோட அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்கு முக்கியமான ஒரு காரணமா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இயற்கையை பாதிக்காத ஏதாவது ஒரு மாற்றுத் தீர்வை நம்ம கண்டுபிடிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல.
அது யார் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஃபியூச்சரை டிசைட் பண்ண போகுது. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் மக்கள் பேச்சு சேனலில் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். நீங்கள் கொடுத்துட்டு இருக்க ஆதரவுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நான் ராஜா.